ரென் பல்கலைக்கழகத்துல வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அங்க விடுதியில தங்கியிருக்காங்க. ஒரு நாள் காலையில வந்துட்டு அவங்க எழும்போதே வந்துட்டு கொலை செய்தியோட தான் வந்துட்டு அவங்களோட பகல் விடியுது. அப்போ வந்துட்டு அவங்களோட என்ன ஒரு கொலை செய்தினா, ஒரு பெண்மணி வந்துட்டு அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதோ செய்தியோட தான் வந்துட்டு முடியுது. இது இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க அந்த கதைய. அதுக்கப்புறம் வந்துட்டு 6 வயதுல அவங்க இருக்கும்போது முதலும் கடைசியுமா அவங்களோட உறவினர் வீட்டுக்கு கேக்கல. எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? எல்லாருக்கும் கேக்குதா? இல்லைங்க ஸ்ரீமதி, இல்ல எனக்கு கேக்கல இருக்காங்க. மேம், கேக்கல. மேம் இப்போ ஆடிபிளா இருக்கா மேம்? ஓகே, நீங்க ஆ, தொடருங்க. எஸ் மேம். அவங்க 6 வயசு இருக்கும்போது அவங்க உறவினர் வீட்டுக்கு போறாங்க. அப்போ வந்து அங்க வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நிறைய மரம், கனிகள், ஆடு, கோழிலாம் இருக்கு. நிறைய பசுமாடு, பறவை, பட்டாம்பூச்சிலாம் இருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு அங்க ஒரு யுத்தம் நடக்கிறதுனால அவங்க திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்து விடுமுறைக்கு அவங்க இலங்கைக்கு போறது இல்ல. லண்டன், நார்வே, கிரேக்கம் அந்த மாதிரி நாட்டுக்கு தான் போறாங்க. ஆனாலும் வந்து மேம் ஆடிபிளா இருக்கா மேம்? ஆடிபிளா தான் இருக்கு. கேக்குதுமா, ஆடிபிளா பேசுங்க. இருக்குப்பா. எஸ் மேம். அதோட கடைசி அவங்க இலங்கைக்கு போனது. அப்போ இலங்கை தான் வந்துட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இருந்து இலங்கை வந்துட்டு அவங்க மாறி இருக்கு. இந்த மாதிரி இயற்கையா இருந்த இயற்கை வளங்கள் நிறைந்து சந்தோஷமா இருந்த இலங்கை வந்து இந்த மாதிரி கொலை, போர், போராட்டம் இந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு மிதுனா இலங்கைய பத்தின செய்திகளை வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் அந்த செய்தி என்னன்னா, வர்ணகலான்ற ஒரு டீச்சர் வந்துட்டு 40 வயசுல கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற செய்தி. இவங்களுக்கு தெரிஞ்ச வர்ணகலா டீச்சருக்கும் ஒரு 39 வயசு இருக்கும். அதனால வந்துட்டு அவங்க வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அவங்களோட புதிய வீட்டுல வந்துட்டு கொலை செஞ்சிருக்காங்க. நிலம் தகராறு காரணமா முகம் வந்துட்டு தெரியாம உறவினர்களாலதான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. அவங்க சின்ன வயசுல வந்து வலுக்கட்டாயமா தமிழ் வகுப்புல சேர்த்து விட்டுருப்பாங்க அவங்க வீட்டுல. அது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் வந்துட்டு அவங்க வீட்டுல சொன்னதுனால போவாங்க. அப்படி அப்படி வெறுப்பா தமிழ் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தவங்க வந்து பிடிச்சி தமிழ் கிளாஸ்க்கு போனது வந்து வர்ணகலா டீச்சராலதான். அவங்க 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 ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே பிடிச்சி அவங்க ரொம்ப ஆர்வத்தோட தமிழ் கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சாங்க. வர்ணகலா டீச்சர் வரத்துக்கு முன்னாடியே அவங்க தமிழ் கிளாஸ்க்கே போக பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்கு தான் போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் வந்து இதை மாத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள உறவு வந்துட்டு ரொம்ப நெருக்கமாயிருச்சு. தீபாவளி அந்த மாதிரி பண்டிகைனா ரெண்டு 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 வீட்டுல இருக்கிறவங்களுமே மாறி மாறி பரிசு கொடுத்துருக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட பருவமழை இதழ் விழாவையும் வந்துட்டு ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுக்குறாங்க வந்து வர்ணகலா டீச்சர். ரொம்ப சிறப்பா ரொம்ப கிராண்டா நடத்துறாங்க. அவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து அவங்களோட அப்பா வந்து கருப்பு எம்ஜிஆர் மாதிரி வராங்க. அவங்களோட அம்மா வந்துட்டு வரத வந்துட்டு முத்துமாரியம்மன் மாதிரி வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு அப்புறமும் மிதுனாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து வர்ணகலா டீச்சர் தான் வராங்க. ரொம்ப கிராண்டா பண்றாங்க. அதுல வந்துட்டு யாழ்ப்பாணத்துல ஊஞ்சல் ஆடினதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த பருவமடைகிற விழாலதான் வந்துட்டு மிதுனா வந்துட்டு ஊஞ்சல் ஆடுறாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்துட்டு மிதுனா தேவதையா இருக்காங்க. அவங்களோட சிறகுகளா வந்துட்டு வர்ணகலா டீச்சர் இருக்காங்க. நிறைய பாட்டு எல்லாம் பாடுறாங்க. கொலுசுங்க சத்தமிட கல்லுடைய மண்ணுடைய குதியாட்டம் போட்ட புள்ள குமரி புள்ள ஆனாலே, இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா வந்துட்டு கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி நடத்தக்கூடாது, இந்த ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோன்றதுக்காக நம்ம கல்ச்சரை வந்துட்டு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவாதத்துக்கு அப்புறம் தான் இந்த விழா வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறம் இந்த விழாவுடைய சிடி அவங்க பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நந்தினி இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோவமாயி வளாப்பா வந்து நெருப்புல
பேசிடுவாங்க அந்த சீடிய. இது வந்து மிதுனா கிட்ட வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து இவங்க தமிழ் சோலைக்கு போறதுல நின்னுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி விடுதியில தங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வரப்போ இந்த மாதிரி நான் வர்ணகலான்ற டீச்சரை வந்துட்டு இறந்துட்டாங்க, கொன்னுட்டாங்க, நம்ம டீச்சரா இருக்குமோன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து என்ன விதி இருக்கோ அதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சாப்பாடு சாப்பிட்டதுனால அவங்க ரூமுக்கு போய் தூங்க போகும்போது அங்க அவங்களோட புகைப்படம் வந்து சுவத்துல இருக்கும். அதுல வந்து அவங்க தோல் மேல இருக்க விரல்கள் வந்து வர்ணகலா டீச்சரோட விரலா இருக்குமோன்னு அவங்க யோசிச்சுட்டு அவங்களோட பருவமடைந்த விழாவோட புகைப்படம் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு போய் தேடுவாங்க. அதுல வந்து அந்த புகைப்படத்துல அங்க இருக்கிற புகைப்படத்துல எல்லாம் வர்ணகலா டீச்சரோட புகைப்படமே எதுவுமே இருக்காது. அப்புறம் ஒரு கடித உரை இருக்கும். அதுல வந்துட்டு அவங்களோட டீச்சரோட போட்டோ இருக்கும். ஆனா அதோட தலை மட்டும் இருக்காது. இத பார்த்துட்டு அவங்க யோசிச்சிருப்பாங்க, இவ்வளவு அழகான பெயர் கொண்ட வர்ணகலா டீச்சரை வந்துட்டு அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க அப்பாவோட அவங்க மனசுல இருக்கிற அழுக்குதான் வந்து இவங்களோட வாழ்க்கைய வந்து இன்னைக்கு சிதைச்சிருச்சு அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு இவங்க அரசியல் படிச்சிருப்பாங்க. இவங்க வந்துட்டு இந்த இளைய தலைமுறை வந்துட்டு ரொம்ப இனிமேல் மெச்சூரிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்கை நான் இன்னும் முழுசா படிச்சு முடிக்கல. இந்த கதை இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது படிக்கணும். இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஏன்னா நிறைய கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம நிறைய புரிதல் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கணும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இலங்கையில வந்துட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இலங்கையோட வரலாறையும் எனக்கு படிக்கணும் அப்படின்னு தோணிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மதிப்புரையாளர் வந்து சொன்னாங்க, படிப்பதும் எழுதுவதும் ஒரு தவம் அப்படின்ற அந்த வரிகள் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பல சூழ்நிலைகளை வந்துட்டு வித்தியாசமா கையாண்டு சூழ்நிலைகளால வந்து எழுத்தாளரா இந்த ஆத்தர் வந்து ஆயிருக்காங்க. இந்த இந்த ஸ்டோரி ஓவராலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீமதி அவர்களுக்கு நன்றி. மேலுமே ரொம்ப சிறப்பான ஒரு மதிப்புரை. மற்ற மதிப்புரையாளர்களுடைய மதிப்புரையில இருந்தும் வந்து மேற்கோள் காட்டி மேலுமே அது வந்து சிறப்பான ஒரு முறையில் அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக புத்தக மதிப்புரை வழங்க பன்முக திறனாளர் லட்சுமி அம்மா அவர்கள், துணை பேராசிரியர் மன்னார்குடி அம்மா அவர்களை புத்தக மதிப்புரை வழங்க வருமாறு பணிவன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் என பாரதியார் கூறினார். கூறுபடும் மொழிகளைப் போல் புதையவில்லை, சாறுபட்ட மரங்களைப் போல் சாயவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அழியாமல் நிலைத்து நிற்கும் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் தமிழின் இலக்கண இலக்கிய வளத்தை உலகிற்கு பறைசாற்றுகின்றன. நம் தமிழ் மண்ணில் அத்தகைய எழுத்தாளர்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள். அவர்கள் வரிசையில் தமிழ் ஈழ மண்ணில் தோன்றிய வைர வரியாளன் மரச்சிற்பம் நூல் ஆசிரியரும் ஒருவர் என்பதில் பெருமை அடைகிறோம். வாகை பன்னாட்டு தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக இன்று நடத்தப்படும் மதிப்புரையில் கலந்து கொள்வதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாகை தமிழ்ச்சங்க நிறுவனர் மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வணக்கம். சக சான்றோர்களுக்கும் வணக்கம். மரச்சிற்ப ஆசிரியர் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். மரச்சிற்பம் ஒரு சிறுகதை தொகுப்பு. சிறுகதையின் ஆசிரியர் எழுத்தாளர் சோபாசக்தி அவர்கள் பற்றிய அறிமுகம். அந்தோணிதாசன், ஆண்டனிதாசன் என்னும் இயற்பெயருடைய சோபாசக்தி நவம்பர் 18, 1967 இலங்கையின் வட மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லைப்பிட்டி என்ற கிராமத்தில் திருவாளர் பிரான்சிஸ் இயேசுதாசன் திருமதி கொலஸ்ட்ரிகா ஜீவராணி இணையருக்கு மகனாக பிறந்தார். 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் கொண்ட வறிய குடும்பம். சோபாசக்தி 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி படிப்பு வேலனை மத்திய மகா வித்யாலயத்தில் 1983 முடித்தார். இவர் நவீன தமிழ் எழுத்தாளர். நாவல், சிறுகதை, விமர்சனம், நாடகம், திரைப்படம், பதிப்பு, நூல் பதிப்பு ஆகிய தளங்களில் இயங்கி வருகிறார். 1983 இலங்கையில் தமிழர்கள் மீதான கருப்பு ஜூலை வன்முறை தாக்குதலையும் கொலைகளையும் தொடர்ந்து சோபாசக்தி அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் LTTE அமைப்பில் இணைந்தார். ஆயுத பயிற்சி பெற்றுக் கொண்ட சோபாசக்தி அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த கவிஞர் நிலாந்தனின் அடியொற்றி கவிதைகள் எழுதலானார். பின்
அவ்வியக்கத்தின் மேல் கசப்பு கொண்டு வெளியேறினார் என தகவல்கள் இருக்கின்றன. பிரான்சில் அரசியல் தஞ்சம் கிடைக்க பெற்று பிரான்சில் குடியேறிய சோபா சக்தி அவர்கள் அங்கே திரைப்படத்துறையில் நடித்தும் திரைக்கதை எழுதியும் வருகிறார் என்ற ஆசிரியர் குறிப்பு இருக்கிறது. இவருடைய படைப்புகள் நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள், நேர்காணல்கள், அரசியல் ஆக்கங்கள், திரைப்படங்களில் நடிப்பு, திரைக்கதைகள் எழுதுதல், நாடகங்கள் நடிப்பு மற்றும் இயக்கம், பதிப்பாசிரியர் இவ்வாறாக பயணித்து வருகிறார். இவரால் மொழிபெயர்க்கப்பட்ட பதிப்புகள் என்று பார்த்தோம் என்றால் நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், வாழ்க்கை வரலாறுகள் என பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இப்போது கதைக்களத்திற்கு வருவோம். நூலாசிரியர் சோபா சக்தி அவர்கள் எழுதிய மரச்சிற்பம் பிரான்ஸ் மற்றும் இலங்கை பின்னணியை கொண்ட சிறுகதை தொகுப்பாகும். மனித வன்முறை, அரசியல் குறியீடுகள் மற்றும் புலம்பெயர் வாழ்வின் வழிகளை இந்நூல் பேசுகிறது. கில்லட்டின் மரண தண்டனை இயந்திரத்தின் பின்னணியை பேசும் ஒரு குறுகிய கூர்மையான சிறுகதை இது. இந்த சிறுகதையை பற்றி சகோதரிகள் வந்து ஒவ்வொருத்தருமே விளக்கி சொன்னாங்க. இதுல இந்த கதைகளையும் இந்த தலைப்பே நாம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பென்சிலோட அந்த கூரான அமைப்பு வந்து புகைப்படமாக வந்து அட்டைப்படமாக போட்டிருக்காங்க. அப்ப இந்த மரச்சிற்பம் அப்படிங்கிறது இந்த பென்சிலினுடைய இந்த கூரிய முனையை பார்க்கும் போதே நமக்கு இது பல கதைகள் சொல்கிறது. இந்த கதையின் கூர்மையை, இந்த 8 கதைகளோட இந்த கூர்மையை வந்து நமக்கு சொல்லுது. இந்த பிரான்ஸ் மற்றும் இந்த இலங்கை பின்னணியில இந்த தண்டனைய இயந்திர பின்னணியை பேசும் ஒரு குறுகிய கூர்மையான சிறுகதை வடிவமைப்பாகும். அம்மா வேதாம்மா, உங்களுடைய மைக் ஆன்ல இருக்கம்மா, மன்னிக்கணுமா சொல்றதுக்கு. ஓகே. இந்த இந்த 8 சிறுகதை தொகுப்புல முதல் சிறுகதை தொகுப்பு தான் மரச்சிற்பம் ஆகும். அடிப்படைவாதம், தண்டிக்கும் உலகம் மற்றும் வன்முறையின் குரூரத்தை நூல் வந்து எடுத்துரைக்குது. எழுத்து நடை மற்றும் அரசியல் பார்வை அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிரெஞ்சு புரட்சியின் அடையாளமான கில்லட்டின் என்ற மரச்சிற்பத்தை மையமாக வைத்து மனித மனங்களோட வன்மத்தை கதை வெளிச்சம் போட்டு காட்டுது. மரச்சிற்ப நூல் அட்டைப்படத்தை பார்த்தா அந்த கூரிய முனையே அந்த வன்மம், அந்த கூர்மையை வந்து நமக்கு எடுத்துரைக்கிறதா. நான் அந்த அட்டைப்படத்தை ஒவ்வொரு கதைகள் படிக்கும் போதும் அந்த பென்சிலினுடைய அந்த கூரிய முனையை வந்து நான் மனசுல எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இந்த கில்லட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த கில்லட்டுன்னு ஒரு பிளேடு இருக்கும். இந்த ஒரு ஷார்ப்பான ஒரு மரச்சிற்பத்துல வைத்து பலியிடக்கூடிய இந்த கொடூர நிகழ்வை எதிரொலிக்கும் விதமாக எவ்வளவு ஒரு ஷார்ப்பான அந்த கத்தியாக இருந்தா நேரடியாக அந்த மனிதனின் தலையை கொய்து எழுகிறதே, அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த கில்லட்னு ஒரு பிளேடு வந்து உருவானுச்சோ அப்படிங்கறது கூட என் மனசுல தோணுச்சு. கில்லட்னு ஒரு பிளேடு இருக்கு, அது வந்து என் மனசுல அப்ப தோணுச்சு. இந்த மரச்சிற்பம்ங்கிறத இந்த மரச்சிற்பத்தோட விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த கில்லட்டுங்கிற இந்த பலிபீடத்துல குற்றம் சாட்டவர்கள் பலியிடப்படுறாங்க. இது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட கொடூர பலிபீடம். இப்ப எனக்கு முன்னாடி பேசின ஒவ்வொரு சான்றோர்களுமே இந்த மரப்பீடத்தை பத்தி பேசுவோம். நம்ம படிக்கும் போதே அவங்க ஒன்னொன்னு சொல்லும் போதே நெஞ்சுக்குள்ள ஒரு பக் பக் பக்ங்கிற ஒரு அந்த துடிப்பு ஏற்படுது இல்லையா? அப்ப எவ்வளவு கொடூரம்! இந்த கதையை வந்து நேரடியாக நம்மளுடைய கதாசிரியர் வந்து நேரடியா சொல்ல கேட்டு அதை வந்து நமக்கு வந்து இந்த நிகழ்வுல வந்து எடுத்து சொல்லிட்டாங்க. அப்ப அவர் அத நமக்கு சொல்லும் போதே வந்து அந்த பதஷ்டம் வந்து நமக்கு வந்து உணர முடியுது. இந்த செய்தியில பார்த்தாக்க அந்த அனபெல்ங்கிற ஒரு அம்மையார்கிட்ட அந்த கதை சொல்லக்கூடியவர் வந்து அனபெல்ங்கிற அந்த அம்மையாரிடம் உரையாடலாக தான் வந்து இந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு உண்மை கதையாக தான் மனசுல படுது. ஏன் அப்படின்னாக்க இந்த கதையை கேட்டு எழுதிய எழுத்தாளரும் அவ்வாறுதான் வந்து அதை கடைசியாக சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடன் ஏற்படும் இந்த உரையாடல் தான் அந்த மரச்சிற்பம்ங்கிறது வந்து ஒரு யதார்த்தமாக அந்த விடுதியில தங்கி இருக்கிற அந்த கதையை சொல்லக்கூடியவர் வந்து அது அந்த
ஒரு ஒலிம்பிக் நிகழ்வு நடக்கிறத பத்தி பாக்குறதுக்காக அந்த செய்தித்தாளை எடுத்து வாசிக்கிறாரு. அதுல வந்து இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதை படிக்கிறாரு, 3 முறை படிக்கிறாரு. அந்த அதிர்ச்சியிலேயே திரும்ப இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கறத திரும்ப திரும்ப படிக்கிறாரு. நேரம் கருதி நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப அந்த அந்த செய்தியானது வந்து அந்த கடற்கரை விடுதி ஒன்றில் தங்கியிருக்கிற கதை சொல்லி பிரெஞ்சு தேசியவாத தலைவர் ஒருவர் பேசிய செய்தி என்றால் மனம் கலங்குகிறார். புரட்சி காலத்துல அந்த கொலை செய்யும் கருவியான கில்லட்டின், அதாவது அதுக்கு செல்ல பெயர் தான் வந்து மரச்சிற்பம்னு வச்சிருக்காங்க, மீண்டும் பொது இடங்கள்ல நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை அது. இந்த செய்தி வந்து அவருக்கு ஓர்சே அருங்காட்சியகத்துல தான் நேரில் பார்த்த உண்மையான கில்லட்டினையும் அதன் கொடூரமான வடிவமைப்பையும் நினைவுபடுத்துது. விக்டர் ஹியூகோவின் ஒரு கருத்தை வந்து மேற்கோள் காட்டி மரண தண்டனை வந்து நேர்ல காணும் அனுபவம் எப்படி மனிதனை உலுக்கிவிடும் என்று சிந்திக்கிறார். இதுல வந்து இந்த மணச்சோர்வுடவும் அதிகாலையில கஃபேக்கு செல்றாரு. கதை அந்த கதை சொல்லக்கூடியவர் அங்க தினமும் காணும் அனபில் அம்மையார் என்ற ஏறத்தாழ 70 வயசு உடைய அந்த பெண்மணி, குடிப்பழக்கம் உள்ள உணர்ச்சியற்ற தட்டையான குரலில் பேசும் பெண்மணி. அந்த செய்தியை வந்து காட்டுறாரு. அவர் ஆச்சரியப்படும் வகையில நூற்றாண்டுக்கு முன்பல்ல 47 வருடங்களுக்கு முன்பு வரை மரச்சிற்பம் வந்து இயங்கி கொண்டே இருந்தது என்று திடீரென கூறுகிறார். இந்த அதாவது எப்ப அப்படின்னாக்கா 1977 செப்டம்பர் 10 அதிகாலை 4:40 மணிக்கு நடந்த கடைசி இந்த தலை துண்டிப்பு நிகழ்வை பத்தி அவரு விவரிக்கிறாரு. அது வந்து இந்த அனபெல் நினைவுக்கூறு கதை வந்து அவர் சிறுமியாக இருந்தபோது துனிஷியாவை சேர்ந்த ஹிமிடா ஜோண்டுபி என்ற இளைஞன் அவங்களோட வீட்டு மாடி அறையில தங்கியிருந்ததாகவும், அனபெல் தந்தை செபஸ்டின் உடன் அதே தொழிற்சாலையில வேலை பார்த்த அழகிய வந்து இளைஞன், அவன் விபத்துல வந்து காலை இழந்தவன், மருத்துவமனையில வந்து காதலித்த பெண்ணையே கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டான். இப்படியாக இருக்கு. நான் இது கடைசி பகுதிக்கு வந்துடுறேன். இந்த தூக்கிலிடும் இந்த மரண தண்டனை கொடுக்கிற நிகழ்வுக்கு வந்துடுறேன். அவன் என்ன அப்படின்னாக்க, அவனுடைய அந்த இதுக்காக வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து ஒன்னொன்னாக வருது. அதுல ஒரு விசாரணையில வந்து சொல்லும் போது விசாரணை முடிவுற்று தீர்ப்பு வழங்க நேரம் வந்த போது குற்றவாளியின் வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, ஜோன் குடாரோ வந்து மோசமான விபத்தில் தன்னுடைய காலை இழந்திருக்கிறான். ஹிமிடோ ஜோண்டுபி இந்த குற்றவாளியான ஹெமிடாவோட வழக்கறிஞர் யாரு, ஜோன் குடோரா. அவர் சொல்றாரு, அவன் காலை இழந்து அந்த அதிர்ச்சியிலேயே மன சமநிலையில குழம்பி போயிருக்கிறான், அவன் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறான். எனவே மாண்புமிகு நீதிபதி கருணையுடன் இந்த அங்கவீனரை அணுகி குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறாரு வழக்கறிஞர். இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த எல்லாம் கேட்டு முடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவனை வந்து அந்த இறுதி நாள் வருது, அவனுக்கு இப்ப அவனை வந்து தண்டிக்கும் இறுதி நாள் வருது. அப்ப அவனை குற்றவாளியோட கடைசி ஆசைகளை கேட்பாங்களா, அப்ப அவருக்கு ஒரு சிகரெட் வேணும். ஏன்னா அந்த நிமிடம் சிகரெட் புகைக்கும் நேரத்துல அவரோட அந்த தண்டனை காலத்தை வந்து கொஞ்சம் நீட்டித்து செல்லலாம் என்ற ஒரு அவலாசை அதுல கேட்கிறாங்க. அவ என்ன பண்றாங்க, அவருக்கு அந்த கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டு அவருக்கு சிகரெட் கொடுக்கப்படுது. அதை அவர் புகைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிகரெட் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, ரம் கொடுக்குறாங்க அவருக்கு. அதை அவர்களாகவே கேட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து சுவைத்து கொண்டே இருக்கிறாரு. அதை மிடர்களை வந்து மிக சிறிதாக இழக்கிறார். ஏன் அப்படின்னாக்க, அந்த என்ன ஒரு தவறு செய்தவனாக இருந்தாலும் அவன் வந்து சாக போகும் அந்த நொடி தெரிந்து விட்டால் அவனுடைய மனம் வந்து எத்தகைய வலியை வந்து அது உணரும் அல்லவா. அப்ப அவனோட அந்த 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 மெலிதாக அவன் சிறு மிடராக இறக்கும் அந்த தருணம் வந்து அவனுடைய வாழ்வு நீட்டிக்கும் என்ற நம்பிக்கையில் சிறிதாக அவன் வந்து அந்த ரம குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல எல்லாருமே ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த நேரம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. வந்து அதுல வந்து
மிக முக்கியமான அந்த தண்டனை குழுவுல இருக்கிறவங்க வந்து மாபிலிங்கிறவங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த காலம் அந்த தண்டனை அந்த குற்றவாளியோட அந்த கில்லட்டின் படுக்கைக்கு செல்வதை செல்வதில் தாமதம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 20 நிமிஷங்களா அமர்ந்து இருக்கிறான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. கடைசி மதுவை குடிக்குமாறு என்ன பண்றாரு, அதிகாரி ஒருத்தர் அவரை வந்து போர்ஸ் பண்றாரு. குற்றவாளி வந்து அதிகாரியின் கண்களை உற்று பார்த்துட்டு கண்ணாடி கோப்பையை கவிழ்த்து கடைசி மது என்ன பண்றானா நிலத்துல ஊத்துறானா. அப்ப அந்த நிமிடம் வந்து அங்க ஒரு உண்மையான அமைதி நிலவுதுன்னு வந்து எழுத்தாளர் அந்த கதையை எப்படி கொண்டு போறாரு. நேரமாகுது என்று சிறை அதிகாரியிடம் வந்து மாபிலி தான் சொல்றாரு. நாற்காலியில் அமர்ந்திருந்த குற்றவாளி தோள்களை 2 காவலர்கள் தங்களது வலுவான கைகளால பற்றி பிடிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இதுல வந்து குற்றவாளியோட கைகள் வந்து முதுகுக்கு பின்னால பிழைத்து கட்டப்படுது, கயிற்றால கட்டப்படுது. அப்ப ஒரு ஒரு அந்த மாபிலிங்கிறவங்க அந்த குற்றவாளி அவளுடைய மகனுடைய வயசுக்கும் 1 வயசுதான் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உரையாடல் எல்லாம் அவங்க சொல்றாங்க. நேரம் கருதி அதுல எல்லாம் நான் விட்டுட்டேன். மிக அருமையாக கதைகளை இந்த உண்மை கதையை நகர்த்தி சென்றிருக்கிறார் எழுத்தாளர். மிக அருமையாக வந்து அந்த உண்மையை அவருடைய அந்த உரைநடை சிறப்புலையே கொண்டு போயிருக்காரு. ரொம்ப வாசிக்கும் போது நமக்கு ஒரு த்ரில்லிங் படம் பாக்குறதாகவே அமைந்திருந்துச்சு. அந்த குற்றவாளியோட கண்ணை வந்து மாபிலியின் கண்கள், அப்போது குற்றவாளியின் கண்கள் மாபிலியின் கண்கள் மீது இருந்தன. குற்றவாளி வந்து மாபிலியோட கண்களை உத்து நோக்கிட்டு இருக்கிறாரு. குற்றவாளி கண்கள்ல தெரிஞ்சது இந்த அம்மா நினைச்சுக்கிறாங்க, குற்றவாளியோட கண்கள்ல தெரிஞ்சது வேதனையா, இறைஞ்சுதலா, வெறுப்பா, ஆத்திரமா, குற்ற உணர்ச்சியா, அல்லது இவை எல்லாமே அந்த பிரவுன் நிற கண்களில் இருந்த என்பதை மாவுளியால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா நினைக்கிறாங்க பாருங்க, கைகளை கட்டுவதற்கு பதிலாக குற்றவாளியின் கண்களை கட்டிவிட்டால் தான் தப்பித்துக் கொள்ளலாம் என குழந்தைத்தனமாக திருமதி மாவுளி நினைத்துக் கொண்டாராம். அப்ப அந்த தாயினுடைய மனம், அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள். அவளுடைய குழந்தைக்கு 1 வயது 1 வயதுக்கு பெரியவனாக இருப்பாங்க. அப்ப அந்த தாய் மனது எப்படி நினைத்துக் கொள்கிறது, இவனுக்கு இந்த வந்து தண்டனை வந்து அவளுடைய அந்த அவன் துடிக்கும் அந்த நிமிடத்தை வந்து அவன் பெறப்போகும் இந்த தண்டனை அவள் மனதை எவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறது என்பதை வந்து சுட்டி காட்டுகிறது அல்லவா. அதே மாதிரி இப்ப குற்றவாளி கை கட்டப்பட்டு அவங்க அந்த அந்த குற்றவாளிக்கு வந்து அவனுடைய அந்த சீருடை, அதாவது நீல நிற சீருடை குற்றவாளியுடைய சீருடையா வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது அவருக்கு அதை நீக்குறாங்க அவர் உடம்புல இருந்து. அதுல ஒரு ஆள் என்ன பண்றாரு, அங்க அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய ஒரு அந்த ஒரு உதவியாளர் என்ன பண்றாரு, கத்திரிக்கோலை எடுத்து அந்த குற்றவாளி அணிஞ்ச சீருடைய வந்து கழுத்து பகுதியை வெட்ட தொடங்குறாரு. ஆனால் அவர் கோணமானலாக அந்த நீல சீருடையை வெட்டும் போது கத்திரிக்கோளின் நுனி வந்து என்ன பண்ணுதான், எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் எழுத்தாளர். குற்றவாளியின் கழுத்து பகுதியில குத்தி ஒரு சொட்டு ரத்தம் சிகப்பு மாணிக்க கல் போன்று குற்றவாளியின் பின்கழுத்தில் முகிழ்ந்ததாம். அதை கண்டதும் குற்றவாளியை தவிர அங்கிருந்து எல்லோருமே பதறி போனார்களாம். அவன் குற்றவாளி பதறல, ஏன், அவன் தான் உயிரியே விட போறான் இல்லையா. அப்ப மாபிலி ஐயோ என்று தன்னை அறியாமலேயே சத்தம் போட்டு விட்டார். அந்த தாய் மனசு அப்படி துடித்து இருந்திருக்கிறது. கத்திரிக்கோலை பிடுங்கி கொண்டு, பன்றியே, உன்னால் ஒரு வேலையையும் சரிவர செய்ய முடியாதா? என்னுடைய வேலைக்கு உலை வைக்கவா பார்க்கிறாய், பைத்தியக்கார பயலை என அடங்கிய குரலில் உதவியாளர் திட்டினாராம். அது மாதிரி இந்த கதை வந்து அந்த அந்த வழிகளை வந்து கொண்டுட்டு போகுது. இப்படி குற்றவாளிக்கு வந்து அந்த பழி எடுத்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அவர் அந்த இறுக்கமாக கட்டப்பட்டிருந்த நிலையில அவரோட அந்த ஒற்றை காலால், அந்த காலெல்லாம் அகற்றப்பட்டுடுச்சு, அந்த செயற்கை கால் அகற்றப்பட்டு இந்த ஒற்றை காலால் துள்ளி சென்று மரப்பீடத்தில் தட்டு தடுமாறி ஏறி குப்புறப்படுத்திக் கொண்டார்.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. துள்ளி குதித்து துள்ளி சென்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்க அவர் இன்னொரு சிகரெட்டோ குடி தண்ணீரோ கேட்டு விடக்கூடாது என்று மாபலி கடவுளை வேண்டிக்கிட்டாராம். ஏன்னாக்கா அந்த நேரம் நீட்டிட்டே போக போக ஒவ்வொருத்தர் மனசும் அந்த திக் 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 திக்குங்கிற அந்த அந்த வேதனையை உணர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. அதுவும் மாபலி தன் மகனை ஒத்த அந்த மகன் ஒரு மகனுக்கு நிறைவேற்றிவிடும் தண்டனைய அவ மனம் அதுல எவ்வளவு வேதனை அடைஞ்சதுங்கிறத ரொம்ப அழகாக எழுத்தாளர் இதில் சுட்டி காட்டி இருக்கிறார். அதே மாதிரி இந்த மரச்சிற்பத்துல உயிர் அசைந்த போது அதன் ஆசன வாயிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து வழிந்தது. வேறு வழி இல்லை. இப்போது திருமதி மாபலி அந்த அழுக்கு கூடையை பார்வையிட்டு அதனுள்ளே ஒரு தலை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். செவாலியர் அந்த கூடையை தூக்கி கொண்டு மாபலியிடமும் அட்டார்னி ஜெனரலிடமும் காண்பித்தார். பின்பு கூடையில் இருந்த தலையை எடுத்து சென்று செங்கம்பளத்தில் மெதுவாக வைத்தார். அவரின் உதவியாளர் குற்றவாளியின் செயற்கை காலை எடுத்து அந்த தலையின் அருகே வைத்தார். ஒரு மனித முகம் காலில் முளைத்திருப்பது போல இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே துன்பப்பட்டு கால் இழந்தவன். இப்போது அவனுடைய தலையும் துண்டிக்கப்பட்டது. மிகவும் வலி பொருந்திய இடம் இது. இதை படிக்கும் போது உங்களாலேயே அனபெல் அம்மையாரின் கடைசி வார்த்தையிலிருந்து மீள முடியவில்லை என்றால் இதையெல்லாம் நேரில் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய மனம் என்ன நிலையில் இருந்திருக்கும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். அதே வேளையில் இந்த கதையெல்லாம் அனபெல் அம்மையாருக்கு எப்படி இவ்வளவு துல்லியமாக தெரிந்திருக்கிறது என்ற குழப்பமும் என்னுள் எழுந்தது என்ன எழுத்தாளர் எழுதி இருக்கிறாரு. இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று என்னுடைய மனது தவிக்காமல் இல்லை. நான் அனபெல்லிடம் அதை கேட்டே விட்டேன் என்று கூறுகிறார். அந்த கதை கேட்டுக்கொண்டிருந்தாரே கதை அவர் இதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அனபெல் அதே உணர்ச்சியற்ற குரலில் சொன்னார். ஏன்னா அவர் காலம் பூரா வேதனையுற்று அவர் உணர்ச்சியற்ற நிலைக்கு சென்றிருக்கிற 70 வயது பெண்மணி. நீதிபதி அவர் சொல்கிறாரு, அனபெல் அம்மையார் நீதிபதி மாபலி அன்று அதிகாலை 5:10 மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார். இந்த தண்டனை நிறைவேற்றின பிறகு எழுதும் மேசையின் முன்னே உடனேயே உட்கார்ந்து 2 வெள்ளைத்தாளில் இதையெல்லாம் எழுதினார். எழுதிய தாள்களை எடுத்து மடித்து ஒரு கடித உரையினுள் வைத்து மூடி ஒட்டினார். அந்த கடித உரையை தனது மகன் ரமியிடம் கொடுத்து தன்னுடைய மரணத்தின் பின்பாக அதை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுமாறு சொன்னார். திருமதி மாவலி இறந்ததற்கு பின்பாக அந்த கடித உரை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்பு எப்படியோ அந்த 2 தாள்களும் ஒரு பத்திரிகையில் பிரசுரமாயின. கலங்கரை விளக்கத்திற்கு பக்கத்தில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து அந்த பத்திரிகையை நான் கண்டெடுத்தேன் என அனபெல் அம்மா சொல்றாங்க. அப்போது என் மனதில் ஒரு எழுத்தாளர் அந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அப்போது திடீரென ஒரு கேள்வி என்னுடைய மனதில் எழுந்தது. உடனடியாகவே அந்த கேள்வியை அனபெல்லிடம் கேட்டேன். தனது மரணத்திற்கு பின்பு வெளியிடுவதற்காக நீதிபதி மாவலி எழுதியது போலவே தனது மரணத்திற்கு பின்பு வெளியிடுவதற்காக குற்றவாளியும் எதையாவது எழுதி யாரிடமாவது கொடுத்து வைத்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இதற்கப்புறம் இந்த கதை நிறைவுறுது. அவங்க திரும்ப வழக்கம் போல அந்த மதுக்கோப்பையை கொண்டு அனபெல் முன்னால வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதற்காகவோ குடிக்கிறாங்க, ஏன் குடிக்கிறாங்கன்னு தெரியல. இப்படிதான் கதை நீண்டு இந்த கதை முடிவுற்று இருக்கு. அப்ப இந்த கதை வேதனையுற்றதாகவும் இந்த கதையில அந்த குற்றவாளியும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடிதத்தை விட்டு சென்றிருக்கலாம் என்று நிறைவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த கதை நமக்கு எப்படி இதை படிக்கும் போது நம்மளுடைய மனம் இந்த மரண தண்டனைங்கிறது அவசியமா? ஒரு மனிதனுக்கு தண்டனை அவசியம். குற்றம் ஒரு நம்ம குற்றம் நிகழ்ந்தவருக்கு தண்டனை அவசியம். அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் அல்லவா? அந்த இப்ப தூக்கு தண்டனைக்கெல்லாம் நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை தான் தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலான்னு. அந்த மாதிரிதான் இந்த கில்லட்டின் என்ற அந்த கொடூர அந்த மரச்சிற்பத்தின் முன் அந்த மரச்சிற்பம்னு அதுக்கு செல்லமா பேரிட்டு இருக்காங்களாம். அந்த செல்லத்தையே எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த திக் திக் படம் என் மனதில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. படித்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது, சில தினங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும்
என்னால இதை மறக்கவே முடியல. எழுத்தாளர் இதை நேர்ல கேட்டு அவர் இது உண்மையான அனபெல் சொன்னது உண்மைதான், உண்மையான கதையாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறத நான் எழுத்தாளர் எப்படி நினைச்சாரோ அப்படிதான் நானுமே நினைக்கிறேன். இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். இந்த இந்த மாதிரி அதோடு இல்லாமல் தமிழ் ஈழத்தில் வாழ்ந்த அந்த மனிதர் எத்தனை துயரங்களை சந்திருப்பார். நம்ம அந்த படங்கள்ல பார்த்திருக்கிறோம், சொல்லி கேட்டு இருக்கிறோம். அந்த கொலை பழி மாகாணத்தில் இருந்த அந்த மனிதரை எத்தனை வழிகளையும் வேதனைகளையும் சந்தித்து அவர் புலம் பெயர்ந்து பிரான்ஸ்ல குடியேறி இருக்கிறாரு. அங்கு இருந்து இந்த இத்தனை வழிகளோடு எவ்வளவு அவர் கடந்து வந்த பாதைகளை பல கதைகளாகவும் வெளியிட்டிருக்கிறார். சில கதைகள் வெளிவந்திருக்கு, சில கதைகள் வெளிவராமலே. இதே போல் நம்மளுக்கு இந்த இணையம் மூலமாக நாம் நிறைய பெற்றிருக்கிறோம். இத்தகைய அருமையான கதையை இந்த இடத்துல மதிப்புரை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். வர்ணகலா கதையும் நான் இந்த இடத்துல மதிப்புரை செய்வதற்கு சொல்லியிருந்தேன். நேரம் கருதி நான் ஏன்னா அதையும் ஒரு நீண்ட நெடு இதுவாக மதிப்புரையாக இங்க சொல்றதுக்கு சந்தர்ப்பம் சூழல் நேர காலங்கள் குறைவாக இருக்கிறதுனால இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி பாராட்டி இறைவனுக்கும் இயற்கைக்கும் அன்னைக்கும் நன்றி கூறி, பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி, வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. உண்மையிலுமே சிறப்பான ஒரு மதிப்பெண். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு தொடங்கணும் நம்ம மதிப்பெண்கள். இப்போ ஒரு 10 மணிக்கு ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஒரே அமர்வுல இந்த நிகழ்வு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எழுத்தாளர் சோபா சக்தி அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து அவருடைய கருத்துக்கள் வழங்குவார். நன்றி தோழர்களே. 3.5 மணி நேரங்கள் நீங்கள் மிக ஆழமாக இந்த நூலை வாசித்து தெரிவித்த கருத்துக்கள் யாருடைய மைக்கு ஆன்ல இருக்கோ? ஹலோ. தெரிவித்த கருத்துக்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் எனக்கு உண்மையிலே அளிக்கின்றன. பொதுவாக பல்வேறு இலக்கிய மதிப்புரை கூட்டங்களிலே நாம எழுதின கதை ஒன்றா இருக்கும், அவங்க வேற திசையில கதையை செலுத்திட்டு போவாங்க. வாசக சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. ஒரு பிரதியை வாசகர் மேலும் வளர்த்து செல்லலாம். அதுக்காக அப்படியே 100% குறுக்க விடக்கூடாது மாட்டிக்கிட்டு. அவ்வாறு எதுவும் இல்லாமல் கதைகளை மிக ஆழமாக புரிந்து கொண்டு மிக தெளிவாக உரையாற்றின அனைவருமே உரையாற்றினார்கள். மன நிறைவாக இருக்கிறது. இங்கே ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை சொல்வதென்றால், நிறைய பேர் கேட்டார்கள் இந்த கதைகள் உண்மையா கற்பனையா என்று. திலிபனை குறித்த அந்த மையெழுத்து கதை, பப்ளோ நெருடா குறித்த அந்த கருங்குயில் கதை, ரோகண விஜயவீர குறித்த 6வது கதை, அப்புறம் இந்த மரண தண்டனை குறித்த மரச்சிற்பம் கதை, இவை எல்லாமே இந்த கதைகளுள்ள ஏதோ ஒரு புள்ளி உண்மையாக நிகழ்ந்தது. உதாரணமாக இலங்கையிலே போரெல்லாம் முடிந்த 2009 போர் முடிந்தது. அதற்கு பின்பு ஒரு 7-8 வருஷங்கள் கழித்து ஒரு அரசியல்வாதி தொலைக்காட்சியில் உரையாற்றுவதை நான் பார்த்தேன். அவர் ஒரு நிமிடம் ஒரு கருத்தை சொல்லிட்டு போனார். பிரபாகரின் உடலை ஏன் பாதுகாத்து வைத்திருக்க முடியவில்லை, திலீபனின் உடலை பாதுகாத்து வைத்து 2009 தானே புலிகள் அதை அடக்கம் செய்தார்கள் என்று அவ்வளவுதான் சொன்னார். எனக்கு அப்பதான் தெரியும் திலீபனுடைய உடலை இத்தனை வருடங்கள்